இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு ட்ரிப் போகிறது. ட்ரிப்புன்னு சொல்லலாம், ட்ரெக்கு தான். பட் ஆனால் இது எனக்கு ட்ரிப்பு. நம்ம இது கம்ப்ளீட் இந்த இடத்துக்கு முழுக்க நம்ம புதுசு. ஸோ செஸ்டி ஒன்று வாங்கணும். செஸ்டி வாங்கிட்டோம் அப்படின்னா கையில் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பேக் முன்னாடி பேக் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு அழகாக ரெக்கார்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே கரடி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கைடு டுடோர் வந்து பேர் ஸ்ப்ரே அப்படி ஒன்று வச்சுருக்கிறாரு. பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி கரடிங்களுக்கு அடித்தா கரடி ஓடி போயிடும். நல்ல வேலை இங்கே கிறிஸ்லி பேர்லாம் இல்லை. ஓ மை காட், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இறங்குவோம். ஸோ இது வந்து சின்ன மலை பெரிய மலை அப்படின்னு 2 மலை இருக்குது. இப்போ நம்ம வந்து சின்ன மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சின்ன மலையில் ஏறினா இறங்குறது ஒரு சிலர் வந்து இங்கே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, சின்ன மலையில் ஏறிட்டு சின்ன மலை தானே, ஸோ இறங்குறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இதில் இறங்குவாங்க. ஸோ அதுதான் வந்து அங்கே ஆக்சுவலாக கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் ஏறுறது. ஸோ இறங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த பெரிய மலை வழியாக வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சருகலாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவே வந்து இறங்கிடலாம். இந்த ஓடையை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். அங்கே சூப்பராக இருக்குது, தண்ணி கிளியராக. வாவ். ஸோ அங்கே ஒருத்தர் வந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கார். கைத்தை கட்டி கைத்துலேருந்து இறங்கிக்கிட்டு தெரியுதா? வராரு தெரியுதா அந்த மஞ்சள் கலர்? ஓ, ஆஃப் பண்ணுறீங்க. இந்த ஊரில் இருக்கிறவனுங்களாம் டேர் டெவில்ஸாக இருப்பாங்க போல. ஒரு நாள் நம்ம அதிகம் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த ட்ரெயில் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய கிளைம்பிங், ஜம்பிங், நம்மளுக்கு அதெல்லாம் கை வந்த கலையாச்சே. ஸோ அதனால் ஒரே ஃபன்னாக இருக்குது. ஆண்டன் வந்து தப்பான வழியில் போயிட்டாரு, திரும்பி வந்துட்டு இருக்கார். சில்வி அப்படின்றவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற ஒரு ஸ்டோன், இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஸ்பார்க்லிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாம் ஒரே கல் மாதிரி தான் இருக்குது. ஹிமாலயன் ட்ரெக்ஸ் போகும்போதுமே அங்கேயுமே வந்து கரடிங்கெல்லாம் இருக்கும். ஆனால் பார்க்க முடியாது. பட் ஆனால் நம்ம ட்ரெக் லீடர் வினய் வந்து சொல்லுவார், இஃப் யூ ஆர் லக்கி எனஃப் யூ வில் ஸ்பாட் அ பேர்னு. பட் வி ஆர் நாட் லக்கி. இதுதான் டேஞ்சரஸ் பிளேஸ். Come on, Anto, after you. Yeah, I wait for Livia because I have to save her. Okay. அருமையாக இருக்கு. கரணம் தப்புனா மரணம். ஒவ்வொரு ஆளாக தான் போகணும். ஏன்னா செயின்ன்றதுனால இந்த பக்கம் நீ பிடிச்சிருந்தா அங்கே கொஞ்சம் ஆடிச்சுன்னா அவங்க மிஸ் ஆச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால்
அப்படியே அந்த இமாலயன் வைப்பு தான். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் போகும்போது இப்படி தான் இருந்துச்சு. அழகான பள்ளத்தாக்குகள், அழகான மலைகள். என்ன இங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. நல்ல வேலையாக தொப்பி வாங்கினேன், இல்லை அவ்வளோதான் உறிஞ்சி எடுத்துருக்கோம். ஓடை, மரங்கள் மற்றும் நான். வாவ், இன்னும் மேலே போகணும். பேசாமல் கேபிள் காரே எடுத்துக்கலாமோ? ஓகே, ஒரு ஷார்ட் பிரேக்கு, ஒரு கொஞ்சம் ஸ்நாக்கை சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ அங்கே ஆக்சுவலாக வந்து லைக் பீவர் டேம் மாதிரி இருக்குது. நான் அது பீவர் டேமோ அப்படின்னு நினச்சா ரொமேனியாவில் இருந்த பீவரெல்லாம் வந்து ஹண்ட் பண்ணி கொண்டுட்டாங்களாம். ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறம் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து பீவரை வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஹைட்டு பீவருக்கு இங்கே இருக்காது. இப்போ இருக்கிற ரொமேனியன் பீவர்ஸ்லாம் வந்து வேலி பீவர்ஸ் தான். ஸோ அதனால் வந்து மவுண்டன்ஸில் இருக்காது அப்படின்னு வந்து மிஸ்டர் சில்வி சொன்னார். ஏன் ஸோ ரோப் கார் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, தெரியுதா குட்டியா? அழகிய காத்தாரு, அப்புறம் ஒரு ரோப் காரு. என்ன தலைவன் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுறான். இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கைனா, ஜாலியாக எதை பற்றி கவலைப்படாமல். வாரம் ஃபுல்லாக உழைச்சிட்டு வீக்கெண்டானா ஸோ நிழல் போகுது பார்த்தீங்களா, அது வந்து ரோப் கார் வருது. வாரம் ஃபுல்லாக உழைச்சிட்டு வீக்கெண்டானா இந்த மாதிரி ஏன்னா வெளில போய்ட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு தெரியுதா இன்னொருத்தவங்க இறந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து கிளேஷியர். இது சம்மர் டைம், பட் இருந்தாலுமே வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஸ்னோ டைமில் இந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும், வேறு லெவலில். டிசம்பர் டைமில் மறுபடியும் இந்த பக்கம் வரணும், வந்து பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஸ்கீயிங் பண்ணுவாங்க, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். வந்து பார்ப்போம். நம்பர் 3 1974 இந்த 2 பேரும் வந்து இங்கேருந்து கீழே வந்து nice. And then we say like losing their lives and leaving behind deep regrets. That's exactly what it says though. Okay. So 22 வயசு இருக்கு சொல்ல 1974 இங்கேருந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க. ஓ மை காட், இதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்தா என்னை செருப்பாலே அடிப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியல, அங்கே ஒரு புள்ளநரி இருக்குது. அது வந்து மக்களை பார்த்து பயப்படவே மாட்டுது. ஓ மை காட், தெரியுதா? ஐ திங்க் வந்து இங்கே மக்கள் வந்து இதுங்களுக்கெல்லாம் சாப்பிட எதனா கொடுப்பாங்க போல, தெரியுதா? க்யூட். அவர் கூப்பிட்றாரு, அது அங்கே போகுது.
ஆ வேறு லெவல். இதுதான் நம்மளோட பிட் ஸ்டாப். ஓ மை காட், இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மழை இருக்குது. இங்கே வரீங்க அந்த பிங்க் பூ. ஆல்மோஸ்ட் நீ கபானா கரைமா. குட்டி நாய். கூல். இதோட முடிச்சுக்கலாம். இறங்கி போகிறத இன்னொரு வீடியோவாக தான் பண்ணோம், இல்லைனா ரொம்ப லென்த்தாக போகும். பாய் பாய். இதுவும் இங்கே இறந்து போனவங்களுக்காக வச்சுருக்காங்க. நைஸ். இங்கே எப்பட்றா இறந்து போவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்களா கிளிஃபு. இத்தனைக்கு 5 அடிக்கு தள்ளி தான் நிற்கிறேன்.